ஹாய் ஹலோ ராமீஸ், நான் தாங்க மின்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதயம் சேருமா அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இது ஜேகேஎஃப்எஃப். அதுக்கப்புறம் நான் பேசுகிறது வந்து வள அது ஒரு மாதிரியாக கொலன்னு பேசுகிறது இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் ஏதோ நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஜாயின்ட் ஃபேமிலினால அதிகமாக சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த எஃப்எஃப் ஸ்டோரி பிஜிஎம் எல்லாமே என்னோடய பாசமலர் அக்கா ஷீலா அக்கா சொன்னது தான். எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. வாய்ஸ் அண்ட் எடிட் மட்டும்தான் நான் சொன்னது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடுறேன். எங்கே 1 மினிட் பேசிட்டேன். ஓகேவா? நம்ம ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தோன்னா, ஒரு கல்யாண மண்டபம்லாம் இருக்குது. அந்த மேடையில் வந்து ஒரு பொண்ணு உக்காண்ட்ருக்கா. பக்கத்தில் ஒரு பையன் உக்காந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து தாலி கட்டிகிட்ருக்காங்க. அங்கே ஐயர் கெதி மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. 3 முடிச்சு போட்டு முடிச்சாச்சு, பொட்டு வச்சாச்சு. அந்த இதெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு அந்த கரெக்டாக வந்து அந்த மெட்டி போகிற டைமில் வந்து டக்குன்ட்டு ஒரு எட்டி விழுது அந்த பொண்ணுக்கு. அதே வயனு எவ்வளோ ஆனந்துவ காலையில் மிதிஞ்சு கோழி அந்த கோழியே திரும்பி போயிட்டு சிக்கனாகவே ஆயிடுச்சுடி. எவ்வளோ நாள் தானே நீ தூங்குவ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தான் கட்டுறாங்க. ஐயோ அம்மா, ஏம்மா காலங்காத்தல் ஏதோ ஒரு நல்ல கனவு கண்டுட்டாமா. அப்போனா வந்து கரெக்டான நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ண ஏன்ச்சி தொல்லடி காலங்காத்தால் இல்லை. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது, நீ தான் எழுப்புன்னு சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதில் வந்து வயனில் இந்த அம்மா வேறு கரெக்டாக அவரை பற்றி நான் வந்து கனவு காணும் போது வந்து தாசப்படுது. ஆனால் வயனு அவனா கீழே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரி வயனு, ஆனால் இந்த கனவு நல்லா இருக்குது. டெய்லியும் வரான், அடிக்கடி கனவுக்கு வரான். நான் என்ன சொல்கிறது? நிஜத்தில் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் குளிக்க போயிடறா. குளிச்சுட்டு முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்து, அதே அம்மா எனக்கு என்ன சாப்பாடு செஞ்சு வச்சுருக்க நீ அப்படின்னு சொல்லி கத்துறா. ஏன்டி கத்துற? ராசாச்சி உனக்கு வேறு வேலையே இல்லை, அது கத்துறது தவிர அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நல்ல இல்லைம்மா, ஒன்று தான் நான் வேறு யாரை திட்ட முடியாது சொல்லு, பொண்ணு தானே நான். சரி என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்கும்போது, தோசை அப்படின்னு சொல்லும்போது, ஓகே தேவி கூட மட்டன் கறி தானே, மட்டன் கறி தான் வந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து சாப்பிட்டுட்டு ஒரு தோசை தான் சாப்பிட்டுருப்பா. அம்மா எனக்கு போல என்னன்னு தெரியல, சாப்பிட்டு முடியலன்னு சொல்லும்போது, ஒயனு நீ 3 தோசை சாப்பிட போனடி, என்னடி 2 தோசை அப்படி நிப்பாட்டுற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு என்னன்னு தெரியல, சாப்பிடவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டா. என்ன ஆச்சுன்னு தெரில உடம்பு எனக்கு, என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? 3 தோசை சாப்பிட்டுருந்தேன், நெக்ஸ்ட் அது 2ஆக மாறிச்சு, இப்போ 1ல் வந்து நிற்கிறது, ஏன்டி இப்படி பண்ணுறேன்னு சொல்லும்போது, எனக்கு தெரிலம்மா ஒர்க் ஸ்ட்ரெஸ்ன்னு நினைக்கிறேன், சரி டைம் ஆகுது நான் போயிட்டு வரேன்னு சொல்லி ஓடி போயிடுறேன். அவங்க அம்மா என்ன நாட்டுலையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஒர்க் பார்க்க போயிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு இந்த பையனுக்கு வந்து ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஓகேவா? அதனால அவங்களெல்லாம் ரெடி பண்ண போயிடுறாங்க. பையனும் அப்படியே அவள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஒர்க் போகிறா. அங்கே போய் நிற்க பாக்கெட்டில் இடத்துல விட டக்குன்ட்டு ஒரு வண்டி விட்ட போக வண்டியிலேருந்து, ஐயோ மச்சான், என்ன மச்சான் நீ வண்டி என் வண்டியில் முட்ட போகிற, என்றைக்குன்னா இந்த வண்டியை ஆக்சிடெண்ட் ஆக போகிறோ தெரில, நான் சொல்கிறேன் வா, நான் கூப்பிட்டு வரேன்னு சொன்னாலும் இல்லடி எனக்கு வண்டி இருக்குது நான் ஓட்டிகிட்டு வரேன்னு சொல்லி வர. ஆனால் என்ன இப்போ இப்போ நல்ல வேலை நானாக தான் தப்பிச்சிட்டேன், வேறு யாராக இருந்தால் என்னடி அப்படின்னு சொல்லுவது, அதே விஜய் நீ தானே மாட்டினா, வேறு எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் மேலே ஏறி வராங்க. அங்கே வந்து இன்னும் 2 மச்சான் வந்துட்டிங்களா, வாங்க இவங்க பாருடி இந்த பெரிய சாவடிக்கிறது, இந்த வேலையை பண்ண அந்த வேலையை பண்ண டார்ச்சராக இருக்குது, என்னடி பண்ண கரெக்டாக இங்கே வந்து சேர்ந்துட்டோம், டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி விடுது, உனக்கு தெரியாதா இந்த சொத்து வேலை நிற்கிறது வேறு வேலை இல்லைன்ட்டு, இது விட்டு சரி வாடி போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போகிறாங்க. அப்படியே அந்த நாளும் ஓடுது. ஒரு ஈவினிங் போல் என்ன ஆச்சுன்னா, எல்லோரும் வந்து போயிட்டாங்க. வயன் வந்து தனியாக தான் கிளம்பி போகிறான். போகிற வழியில் என்னன்னா டக்குன்னு அவளுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. என்ன ஆச்சுன்னு அவளுக்கு தெரில. சரி ஒர்க் ஸ்ட்ரெஸ்ன்னு தான் நினச்சிட்டு போனால்,
அவள் சரி ஒரு வாட்டி நம்ம டாக்டர்கிட்ட போய் காட்டிடலாம், ஒர்க் ஸ்ட்ரெஸ்ன்னு விடக்கூடாதுன்னு சொல்லி அவள் போகிறா. அங்கே போயிட்டு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு உக்காண்ட்ருக்கா. அங்கே நர்ஸ் மிஸ் வையன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவளும் சொல்லுங்கள் நானா டாக்டர் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அங்கே போயிட்டு டாக்டர்கிட்ட டாக்டர் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, என்னாச்சுன்னே தெரில அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காட்டினானே உங்களுக்கு ஒரு டிசீஸ் இருக்குது, அது ஆக்சுவலி க்யூர் பண்ணவே முடியாது. நீங்கள் முன்னாடியே வந்திருந்தால் நாங்கள் உங்களை சேவ் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி இதை தள்ளி போட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் எங்கள் கையில் ஒன்றும் இல்லை. வி ஆர் ஸோ சாரி. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் 2 months தான் இருப்பீங்க. ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எனக்கா ப்ராசஸே பண்ண முடியல. டாக்டர் அப்படி சொல்லுவோம், டாக்டர் என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சாரி எங்களை மன்னிச்சிடுங்க, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் சீக்கிரமாக வந்திருந்தால் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே காத்திருந்தால் என்னால் நாங்கள் காப்பாற்றிருக்கலாம். பட் நீங்கள் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி 2 months தள்ளி போட்டிருக்கீங்க. இவ்வளோ கடைசி ஸ்டேஜில் வந்த பிறகு எங்களால் சுத்தமாக காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவளும் வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா அடியே ஒய்யனு என்னாடி என்ன இவ்வளோ லேட்டாக வர, ஒரு நல்லா ஊர் சுற்றிட்டு வா, ஆஃபீஸ் முடிச்சோடனே நேராக வீட்டுக்கு வரோன்னா இல்லை, இங்கே பாரு தங்கச்சியும் அக்காவெல்லாம் இருக்காங்க, கரெக்டாக வந்துடுவாங்க, தந்தத்துக்குன்னு இருக்க வேஸ்ட்டு நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவளும் ஆமாம்மா நான் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவங்களுக்கு அம்மாவுக்கு என்ன இவ இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அவள் வேஸ்ட்டுன்னு சொன்னாள். அடப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாள். பட் இந்த வாட்டி ஆமாம்மா நான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். சரி நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கா, ஏதோ சோகமாக இருக்கா, எதுக்கு அவளை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சரி நீ உள்ளே போன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அம்மா அதையே சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இல்லைம்மா எனக்கு என்னன்னு தெரியல ஒரு மாதிரியா இருக்குது, நான் மேலே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. ரொம்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்து அழுவுறா. கடவுளே ஏன் கடவுளே எனக்கு மட்டும் இப்படி பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணேன், சின்ன வயசில் நான் ஒன்றுமே பார்த்துட்டு இல்லை, ஃபேமிலின்னே வாழ்ந்துட்டேன், அதுவும் 2வது பிள்ளை வர, என்ன சொல்கிறது தெரில. ஏன் கடவுளே நான் ஒரு லவ் பண்ணதில்லை, எதுவுமே பண்ணதில்லை, ஒரு பையனை காதலித்தேன், அவனும் எனக்கு கிடைக்கல. சரி அவனுக்காக நான் அவனை நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ஏன் கடவுளே அப்படின்னு சொல்லி தேம்பி அழுவுறா. அவன் நைட்டு ஃபுல்லாக அப்படி போயிருக்க. காலையில் அவங்க அம்மா அடியே ஒய்யனு அப்படின்னு சொல்லி கதவு தட்டுறாங்க. என்னடி அதிசயமாக போட்டிலாம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லைம்மா நைட்டு அப்படியே ட்ரெஸ் மாற்றிட்டு படுத்து அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. சரி போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லும்போது இல்லைம்மா எனக்கு பசிக்கலை, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த மாதிரி டெய்லியும் போட்டு சாப்பிடுவோம், சரியாக வரமாட்டா. ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு வேலை அதை கீழே இறங்கி வரும். ரூம்லேயே இருக்கா. அவள் தங்கச்சி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுடி என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லை என்னாச்சு உனக்கு, எதுக்கு இந்த மாதிரி எனக்கு ஏதோ சரியில்லை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இல்லைடி எனக்கு உடம்பு சரியில்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவேன். என்னாச்சு அப்படின்னு சொல்லு, என்னாச்சின்னு அவள் கேட்குறான். இல்லைடி எனக்கு ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இந்த மாதிரி இருந்துச்சு, என்னன்னு தெரியல, உடம்பு சரியில்லை, ரொம்ப அடைஞ்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிக்கிறா. அது தங்கச்சி இல்லை சரி எங்கேயோ வெளியே போ, இல்லை ஒர்க்குக்காச்சும் போ, ஒரு வாரமாக வீட்டிலே இருக்க, அதுக்கப்புறம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி நாளைக்கு நான் ஒர்க் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அவளுக்கு இப்போ என்னென்னா சரி நம்ம இருக்கத்தான் இருக்கமாச்சும் நம்ம குடும்பத்துக்காச்சும் நம்ம உழைச்சிட்டு போகலாம். ஏன்னா அது நம்மளுக்கு அடுத்தது ஒரு தங்கச்சி வேறு இருக்குது, அவளை வேற பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அக்கா வேற கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா ஏதோ நகைலாம் ஏதோ சேர்த்து வைக்கல, அது வேற சேர்த்து வைக்கணும். நம்ம இருக்கிற வரைக்குமாச்சும் ஏதோ உழைச்சி கட்டிட்டு போகலான்னு சொல்லி அவள் நினச்சிட்டு மறுநாள் ஆஃபீஸுக்கு போகிறா. எப்போவுமே
ஒரு மாதிரியா ஃபன்னாக இருக்க பொண்ணு அந்த ஃபன் அவன் மூஞ்சில் தெரியல. கீழே நின்று நம்ம யாருக்கும் நம்ம சோகமாக இருக்கக்கூடாது, தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவள் ஃப்ரெண்டு மச்சி சக்ஸஸ் 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 அப்படின்னு சொல்லி வரா. அவளை என்னடி சக்ஸஸ்ஸு, உன் ஆள் என்ன கரெக்ட் பண்ணிட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன், இப்படி எல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன், அது இல்லை அந்த ப்ராஜெக்ட் நம்ம ஒன்று பண்ணோம்ல அது சக்ஸஸ் ஆகிடுச்சுடி அப்படின்னு சொல்லும்போது என்னடி சொல்லிட்டு அந்த 1 month ப்ராஜெக்டா? ஆமாடி அந்த 1 month தான். ஆமாம் நீ ஒரு வாரம் எங்கே போனேன்? இல்லைடி உடம்பு சில ஒர்க் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, தான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கா. ஆமாம் அந்த பிஏ சுத்தம் பண்ணி நம்மளே இந்த ஒன்று வந்து ஒயலு இல்லைனா வந்து இந்த லூனா இல்லைனா வந்து இந்த நம்ம 3 பேரை தவிர அவனுக்கு வேலையே இல்லடி, சாவடிக்கிறான். ஃபஸ்ட்டு அவன் மண்டையை பச்சை உடச்சி அனுப்பிச்சி விட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது சீரி விருடி வாடி ஒன்று போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது டக்குன்ட்டு வந்து என்ன சொல்லுடி எதுக்கு? ஆமாம் இதுக்கு நம்ம எப்போவுமே சும்மா இதுக்கே பார்ட்டி பண்ணுவோம், இதுக்கு மட்டும் பார்ட்டி இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லும்போது பார்ட்டிலாம் நான் வரலடி அப்படின்னு சொல்லி பையன் சொல்ல. இல்லை நீ வந்தே ஆகணும், போகிறோம் போயே தீரும், பார்ட்டி தானே ஏதோ பெரிய இது மாதிரி வரல இல்லைன்னு சொல்லிட்டுருக்கீங்க, போகிறோம் என்ஜாய் பண்ணுறோம் இன்னைக்கு நைட்டு. நம்ம 3 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் நம்ம அது போட்டலாமா? இல்லை வேணாடி நம்ம சுடிதார் போடலாம். சுடிதாரா? தேவியார் தான் போட்டிருக்கோம் போடி அப்படின்னு சொன்னது. நார்மலாக ட்ரெஸ் போட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது இல்லை நம்ம அந்த என்ன வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் இருக்குங்க, இந்த ட்ரெஸ்ஸுக்கு சொல்கிறேன் லைக் நீஸுக்கு மேலே இருக்கிறதுக்கு ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு ஸ்மிம்மியாக இருக்குமே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அந்த ட்ரெஸ்ஸை சொல்கிறியா? அந்த மாதிரி நம்ம 3 பேர்கிட்டையும் ஒன்று இருக்குல்ல, கொஞ்சம் கிட்டத்தட்ட மாடல் ஒரு மாதிரி இருக்குமே, அதை போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது போட்டுக்கலாம் மேடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒயனில் கண்டிப்பாக பார்ட்டிக்கு வந்து தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லும்போது மண்டேலேயே அடிச்சுட்டு கண்டிப்பாக வரலண்ணா எதை தூக்கி அடிப்பேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி ஈவினிங் ஆகுது, எல்லோரும் பார்த்துட்டு போகிறாங்க. ஒயன் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே ஒரு ஜூஸ் கிட்ட நின்று இங்கே பாரு ஒயன் எனக்கு என்ன தெரியல, இந்த பார்ட்டி வந்து சும்மா மொக்கையாக போடு அப்படின்னு சொல்லும்போது என் பக்கத்தில் வந்து ரியான்ட்டு ஆமாடி பார்ட்டியில் நைட் கிளப்பு மாதிரி வராதுல, இங்கே பாரு வேறு ஜூஸு இதுதான் இருக்குது, அவங்க நைட் கிளப்பில் மேல் மாடல்ஸு எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லும்போது வயன் மண்டேலேயே அடிச்சுட்டு அடியே மேல் மாடல்ஸ் வேணுமா சாவடிச்சிடும் சொல்லிட்டு ஒழுங்கா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த மாதிரி வந்து அவங்க பேசிட்டு இருக்கும்போது பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸ் லைக் பேசுகிற சவுண்ட்லாம் கேட்குது. அதில் வயனுக்கு அவள் எப்பவுமே ரசிக்கிற ஒரு வாய்ஸ் கேட்குது. ஆனால் இந்த வாட்டி அவளால் அதை ரசிக்க முடியல. அதை கேட்டு அவள் வருத்தம் மட்டும்தான் படுறா. அவள் எப்பவுமே நான் வாய்ஸை கேட்டு ரசிப்பேன், ஆனால் இன்னைக்கு கேட்டு வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி மண்டேலே லைக் நினச்சிட்டு அவள் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது, அவங்கள ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே ஃபன் பண்ணிகிட்டு இருக்கும்போது லைக் டான்ஸ்லாம் ஆடுறாங்க. இவ்வளோ கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக தனியாக இருக்கிறது லைக் உட்காந்துருக்கா. அப்போ வந்து டக்குன்ட்டு லைட் ஃபோக்கஸ் ஒரு பர்சன் மேலே விழுது, அதான் ஒயன் மேலே. அங்கே வந்து லைக் சுற்றி எல்லாரும் வந்து நின்றுருக்காங்க. கீழே யார் வாய்ஸு கேட்டு இன்றைக்கி அவள் கஷ்டப்பட்டாலோ அவங்க வந்து நீல் தான் போடுறாங்க. ஒயன் எனக்கு நீ காலேஜ் படிக்கும் போது ப்ரப்போஸ் பண்ணேன், அப்போ நான் ஒரு பயங்கரமான பிரேக் டவுனில் இருந்ததுனால என்னால் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் இப்போது எனக்கு நான் உன்னை காலம் ஃபுல்லுக்கா என்னோடய காலம் முடியிற வரைக்கும் நான் இறக்குற வரைக்கும் நான் உன்னை என் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீ வந்து சொன்னல அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் உங்களை எனக்கு ஏதோ சாய்ஸ் இருந்தால் நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னா என்கிட்ட வரீங்களான்னு கேட்டல. இப்போ நான் உனக்கிட்ட வந்திருக்கேன்.
என்னை இப்போ நீ அக்செப்ட் பண்ணிப்பியா? ஐ லவ் யூ ஒயன் வித் மை ஹோல் ஹார்ட். என்னை நீ ஏற்றுப்பியா? இப்போ நான் ஜங்குக்காகி நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், இப்போ என்னை ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் வந்து ஒய்யனோட கையை பிடிக்கிறாங்க. ஒய்யன் அந்த கையை தட்டி விட்டு லைக் ஃபஸ்ட்டு அவள் ஃப்ரோஸ் ஆகியிருப்பா. அதுக்கப்புறம் அவன் கையை தட்டி விட்டுட்டு, இன்னும் நீங்கள் விளையாடுறீங்களா? நீங்கள் வானா வரத்துக்கும் போனால் போட்டிருக்கோம், நான் என்ன பொம்மையா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவள் கண்ணிலேருந்து தண்ணிலாம் ஊற்றுது. இங்கே பாருங்கள், நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவேன், நீங்கள் அப்போ அக்செப்ட் பண்ணல, இப்போ எதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க? ஒயன் அதை வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவள் வந்து வெளியே போயிடுறா. அங்கே வெளியே வந்து லைக் மழை வந்து பெய்ய ஆரம்பிக்குது. லைக் அவள் வந்து ஹாஃப்வே போயிட்டு அது சரி மழை பெய்ய ஆரம்பிக்குது. நடு ரோட்டில் உட்காந்து அழுவுறா. எனக்கு மட்டும் என்ன நடக்குது? அவனுக்காக தான் நான் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அவனே வரான். ஆனால் நான் தான் 2 மாதத்துல இறந்து போயிடுவேனே. அவனே வர முடியல, என்னால் முடியல. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் மனம் கொடுக்குறேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் இறக்கும் போது எனக்கு மீது எல்லாமே எனக்கு தெரியாது. ஏன் கடவுளே, ஏன்? எத்தனை நாள் கனவு கண்டிருப்பேன், எத்தனை நாள் நினச்சிருப்பேன். ஆனால் இப்போ அவள் வேணும்னு வந்து நிற்கிறான். அதனால நான் அக்செப்ட் கூட பண்ண முடியல. எனக்கு மட்டும் என்ன மாதிரி நடக்குது? என்ன பண்ணுவேன்? என்ன நான் பண்ணுவேன்? சக்குக்கா அப்படின்னு சொல்லி நடுவுறத்துலேயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. மழை கொத்துன்னு கொட்டுது. அப்படியானாலும் அங்கேயே உட்காந்துருக்கா. ஒரு 1/2 போகுது. அவள் வந்து பொறுமையாக வெக்ஸ் ஆகி ஏஞ்சி அந்த ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கா. அவள் ஸ்லிப்பர்ஸை கழுத்தி போட்டு வெறும் காலில் தான் நடந்துட்டுருக்கா. கையில் தூக்கிட்டு வெக்ஸாக அந்த சைட் வாக்கில் நடந்து போயிட்டுருக்கா. அப்போது அவளுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, அம்மா பொண்ணே, என்னம்மா இங்கே வாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னன்னு தெரிய பார்த்தா அது ஆக்சுவலி ஒரு டென்ட்டு மாதிரி இருக்குது. ஆஸ்ட்ராலஜி டென்ட்டு மாதிரி இருக்குல்ல, ஆஸ்ட்ராலஜி சூரியன்லாம் பார்ப்பாங்க, அந்த மாதிரி டென்ட். ஓகேவா? அங்கே அம்மா பொண்ணு இங்கே வாமா, மலையில் போய் நடந்து போயிட்டுருக்க, வாமா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பாட்டி கூப்பிட்றாங்க. இல்லை பாட்டி, எனக்கு பரவாயில்ல, நான் இப்படியே நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா வாமா, நான் கூப்பிட்டா பெரியவங்க நான் கூப்பிட்றேடா, வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்களும் ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. சரி பெரியவங்க கூப்பிட்றான்னு சொல்லி அவள் போய் நிற்கிறா. அவள் வந்து அங்கே சைலண்ட்டாக நிற்கிறா. அவன் வந்து, அம்மா எனக்கு உன் கஷ்டம் புரியுது அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு புரியாது, நான் என்ன கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு புரியாது, அவ்வளோ வலி வேதனையில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு பிடிச்ச பையன் உன்கிட்ட நான் காதலிக்கன்னு சொல்லும் போது அவனை அக்செப்ட் கூட பண்ண முடியல. ஏன்னா வந்து நீ 2 மாதத்தில் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவள் ஷாக்காக அவங்கள பார்க்குறா. ஏன்னா இந்த எனக்கு வந்து லைக் ஆஸ்ட்ராலஜி மேலெலாம் நம்பிக்கை இருக்காது. அவள் பார்க்குறா. எனக்கு தெரியும் இதுக்கான சொல்யூஷனும் என்கிட்ட இருக்குது, ஆனால் ட்ரூ லவ்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் இதுவரை இந்த பாட்டை படிச்சிருக்கேன். நான் எவ்வளோ காமெடியாக வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியல. எங்கள் அக்கா சொன்ன மாதிரி என்னால் கொடுக்க முடியும்னு கூட தெரியல. ரொம்ப நாள் கழித்து நான் வந்து என்னோடய ஸ்டோரியை வந்து கொடுத்துருக்கேன். ஐ ட்ரை மை பெஸ்ட் கைஸ். அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டில் வர கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எடிட் பண்ணி அதெல்லாம் போக ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் இப்போ ரொம்ப பேச வரும்ல. பாய், நான் நெக்ஸ்ட் பாட்டில் வந்து சந்திக்கிறேன்.